ஆமாம். ராகவேந்தர் அவங்களுடைய பையனுடைய பெயர். திடீர்னு உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. அனுமதிக்கப்பட்டு அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதாவது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்றத மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. 3 மாசத்துக்குள்ள பண்ணியே ஆகணும். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களோ இல்லை தொண்டு நிறுவனங்களோ இல்லை என்ஜிஓ இல்லை இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக சப்போர்ட்டிங் டீம்லலாம் இருப்பாங்க இல்லையா, பொலிட்டிக்கல் டீமாக இருக்கலாம், வேற யாரும் வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபண்டை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கிட்னி தானம் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. கிட்னி தானம் செஞ்சவங்க யாராவது இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சு, அந்த மாதிரி யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய அந்த பையனுடைய இப்போதைக்கு தற்போதைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றதையும் வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவருடைய சூழ்நிலையை ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ தன்னுடைய மகனை காப்பாற்றுறதுக்காக ஒரு தந்தை எந்த அளவுக்கு இங்கே சிரமப்பட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ராகவேந்திரனுடைய மருத்துவ செலவுக்காக ஐயா இதை வச்சுக்கங்க, எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி. தைரியமா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கான பண உதவியும் அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிட்னி கிடைக்கும். இந்த ஒத்துழைப்புக்கு நான் என்ன மறக்க முடியுங்க.